மாமா நில்லுங்கோ. எதுக்கு இப்ப திரும்பி போறேன்? ஒத்த பிராமண குறுக்க வந்துட்டேன், அப்படித்தானே? நான் தான் ஆத்த விட்டு கிளம்புறேன். நியாயமா நான் தான் திரும்பி ஆத்துக்குள்ள போயிருக்கணும். நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரல, அதனால தான் திரும்பி போறேன். இங்க பாருங்க, நான் தான் மொத்தமா மாறிட்டேன்னு தெரியுமோ இல்லையோ, அப்புறம் ஏன் இன்னும் என்ன பிராமணா கன்சிடர் பண்றீங்க? என்னால அதை ஒப்புத்துக்க முடியாதுடா. பிறப்பால நீ ஒரு பிராமணன். கோதண்டராமனுக்கு என்ன பிரச்சனை? கோயில்லயே குளிச்சுட்டு 4 மந்திரத்தை சொல்லிட்டு வந்தேன், இப்ப இப்படி ஆயிடுத்து. நான் ஒத்த பிராமண குறுக்க வந்துட்டேனா? கோதண்டராமா, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமோ? நீங்களே சொல்லுங்க. பூனை குறுக்க போனா மனுஷன் நின்னு போவான், மனுஷன் குறுக்க போனா பூனை நிக்காம போகும். ஐயோ, அர்த்தஸ்ய நிஷ்டயோ துஷ்டஹ விசாரேண ஹிதோ வித்தஹ ந ஸ்நானேன ந தானேன ந பிராணாயாம சதேனவா. பரத்திலிருந்து ஞானம் இறங்கி வந்து சத்தியத்தை உணர்த்தினாலன்றி புனித ஸ்நானம் எடுப்பதனாலேயோ தர்மம் செய்வதனாலேயோ நூற்றுக்கணக்கான பிராணாயாமம் செய்வதனாலேயோ பாவத்திலிருந்து ஒருவன் விடுதலை அடைவதில்லை. விவேக சூடாமணி சொல்றது. ம், ம். வா மகேந்திரா. காலம்பரையானா வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது, சாயந்தரமானா தீர்த்தம் சாப்பிட வேண்டியது. கரெக்டா? இல்ல ஐயரே, இப்ப நான் குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன். அது சரி. கட்டிங் சாப்பிட்டா அதை குடிக்கிற லிஸ்ட்லயே சேர்த்துக்கிறது இல்லை, அப்படித்தானே? இப்படி பிட் நோட்டீஸ் கொடுக்குறியே, அதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பா? இது வேலை இல்ல ஐயரே, ஊழியம். அப்படின்னா ஆண்டவருக்காக செய்யறது. அப்ப இந்த நோட்டீஸ் எல்லாம் நீ ஆண்டவருக்கு இல்ல கொடுக்கணும். இல்ல கேட்கிறேன், பதிலே சொல்லாம போறியே. 2 வார்த்தை பேசிட்டு போ. இந்த நோட்டீஸ்ல இருக்கிறது எல்லாமே தேவனோட வார்த்தை தான். நேரம் கிடைச்சா படிச்சு பாருங்க. அது சரி, ஒரு விதத்துல இந்த நோட்டீஸே பெட்டர். கால வேளையில மைக்க பிடிச்சிட்டு தெரு தெருவா பாவிகளே பாவிகளேன்னு கத்தாம இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாரும் அப்படி இல்ல ஐயரே, ஒரு சிலர் தான். இல்ல தெரியாம தான் கேட்கிறேன், நீங்க யாருமே பாவிகள் கிடையாதா? உலகத்துல பிறந்த எல்லாருமே பாவங்க தான் ஐயரே, எங்களையும் சேர்த்து தான் சொல்றோம். இல்ல அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதே. ஐயரே, ஒரு கூட்டத்துல நின்னு போலீஸ் போலீஸ்னு கத்துனா அங்க இருக்கிறவங்கள யார் முதல்ல ஓடுவா? நீங்க இனிமே டிஸ்டர்ப் ஆகாம பாத்துங்க. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். தேவனுடைய நோட்டீஸை கையில எடுத்த உடனே குடிக்கிறத விட்டுட்டான் போல இருக்க. நமக்கு வேண்டாம்பா. அதான் ரவி ரூபா 2 பேருக்குமே டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தோம், அதனால தான் இப்படி சண்டை சச்சரவுன்னு படுத்துருது. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சார். அட் டைம்ஸ் ஹாரோஸ்கோப் பிகம்ஸ் ஹாரர்ஸ்கோப். எல்லா நாளும் நல்ல நாள் தான். யூ நோ வாட் த பைபிள் சேஸ்? திஸ் இஸ் த டே விச் த லார்ட் ஹேட் மேட். வி வில் ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் இன் இட். அவ 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுங்கோ. அது விஷயமா பேசுறதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன். சொல்லுங்கோ, உங்க ஐடியா என்ன? அவ 2 பேரையும் கவுன்சிலிங்க்கு அனுப்பலாம்னு நினைக்கிறேன். நல்லது, பண்ணுங்கோ. அப்படியே கொஞ்ச நாள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒரு டூர் அனுப்பலாம்னு பார்க்கறேன். ரொம்ப நல்லது, பண்ணுங்கோ. அதுக்கு முன்னால ஆத்துல ஒரு கணபதி ஹோமமும் பண்ணிடலான்னு இருக்கோம். கணபதியோட உருவத்துக்கு அர்த்தம் தெரியுமோ? இவனே உங்க அப்பா மாதிரி ஆயிட்டானோ? இது சொல்லுங்க. அந்த ஆணைத்தலை வாழ்வை நெறிப்படுத்த வேண்டும் மிகுந்த அறிவு, புத்தி, புரிந்து கொள்ளுதலை குறிக்கும். பெரிய வாய் உலகத்தில் தேவையான நியாயமான ஆசாபாசங்களை குறிக்கும். பெரிய தும்பிக்கை உலகத்தில் உள்ள மேடுபள்ளங்களை எதிர்க்க தேவையான சக்தி படைத்த மனதை குறிக்கிறது. 2 தந்தங்கள் ஞானத்தையும் உணர்ச்சியையும் குறிப்பதால் உடைந்த வலது தந்தம் ஞானத்தை கொண்டு உணர்ச்சியினை சிறப்பாய் ஆள வேண்டும் என்பதை குறிக்கும். 2 பெரிய காதுகள் அடுத்தவர் சொல்லும் கருத்துக்களை கவனிக்கும் திறனை கொண்டவனே முழுமையான மனிதன் என்பதை குறிக்கும். இதுல இருந்து என்ன தெரியறது? பிள்ளையார் மூஞ்சிலே இயேசுநாதர் தெரிகிறார், அதானே சொல்ல வரே? பார்க்க நன்னாவா இருக்கும். யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. அந்த உருவம் சுட்டி காட்டுற விஷயங்களுக்காக தியானிச்சாலே போதும்னு சொல்ல வரேன். நல்ல வேளை பிள்ளையாரும் இயேசுநாதர் தான் சொல்லாம விட்டுட்டேளே. நான் சொல்லல, ஆனா சைவ சித்தாந்தத்துல அப்படித்தான் விளங்குறத ஆராய்ச்சி பண்றவா சொல்றா. இறந்து உயிர் பெற்றவர் என்பது விநாயக கோட்பாடு. விநாயகர் அகவலில் குவளையன் தன்னில் குருவாய் உதித்து கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்து என்று குறிப்பிடப்படுறது. கோடு என்பது மரத்தை குறிக்கும், வினை என்பது பாவ வினை. இதனை களைவதற்கு இயேசு கோடு ஆயுதமாகிய சிலுவை பொறியில் உயிர் நீத்தார். வினைதீர்த்த விநாயகர் என்று போற்றப்படுவதன் பொருள் இதுதான் சொல்றா.
அப்போ இயேசுடைய ஃபாதர் சிவன்னு சொல்றேடா? இந்த அறுவகை சமயத்திலையும் மூவொரு தத்துவம் இருக்கு. அதான் சைவத்துல சிவன் அம்மை மகன், சாக்தம் சொல்றது சிவன் சக்தி மகன், கௌமாரம் சிவன் சக்தி குமரன், காணாபத்தியம் சிவன் சக்தி கணபதி, வைணவம் சிவன் விஷ்ணு பிரம்மன், சௌரம் சிவன் விஷ்ணு ஐயப்பன், கிறிஸ்தவத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, காட் த ஃபாதர், காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட். என்னால முடியல. இது ஸ்வீட்டு என்னால சாப்பிட முடியல. கூடாது, நீங்களாவது சாப்பிடுங்க. டம்ளர்லாம் தேக்க போட்டிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல. என்ன ஏதாவது தெரியறதா? ஓ நன்னா தெரியுறதே, கண்ணாடி தான் போட்டுன்னு இருக்கனே. ஓய், அதை கேட்கல. ஓய், என் புள்ளியாண்டான் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கான்னு தெரியறதான்னு கேட்கறேன். நீங்கெல்லாம் ஒரு ஜோசியர். கல்யாணத்துக்கு முன்னாலே பார்த்துருக்கணும், இப்ப பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் அதே ஜாதகம் தானே? இங்க பாருங்க, தப்பா நினைச்சுடாதே. கல்யாணம் ஆகி 2 வருஷம் அவ நன்னா தானே இருந்தா. நேக்கு இன்னமும் வாஸ்து பார்க்காம இந்த ஆத்துக்கு வந்துட்டேன். அதனாலதான் இந்த பிரச்சனையோன்னு தோன்றது. ஓஹோ, வாஸ்துவையும் பார்த்து இல்லாமே. வாங்க மாமா, ரங்கச்சாரி மாமா வந்திருக்காருண்ணா. ஒரு நிமிஷம் உள்ள வாங்கோலேன். வாங்க 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 வாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். இது ஆடிட்டர். ஆடிட்டர் தான் சைடுல ஹாபியா ஜாதகமும் பாப்பாரு. என்ன ஆடிட்டர் ஒரு சட்டை கூட போட்டுக்காம வந்திருக்கார்? இது வந்து அக்கௌண்ட்ஸ் டேலியான சந்தோஷத்துல அப்படியே ஆர்கிமெடிஸ் மாதிரி ஓடி வந்துட்டாரு. இங்க பாருங்க மாமா, இவர் ஜோசியர் தான். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்க தான் இவரை வர சொன்னோம். ரவியும் ரூபாயும் கூடவே வச்சுட்டு நாங்க படுற அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியும். அப்போ ஜாதகத்தை பார்த்தா ரூபா திரும்பி இந்த ஆத்துக்கு வருவாளா இல்லையான்னு தெரிஞ்சுடுங்கிறீல. ஒரு நிமிஷம். சித்த நாடி இருங்கோ, நான் உங்ககிட்ட கடைசியா வரேன். அவ 2 பேரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு பெரியவா நம்ம என்ன செய்யணும்னு முதல்ல யோசிச்சு முடிவெடுக்கணும். அவ இப்படி பிரிஞ்சிருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம் சொல்றேடா. நாமளும் காரணம். எப்படி சொல்றேன்? எல்லாம் கட்டம் அமையறதுல தானே இருக்கு. ஒரு கட்டத்துல இப்படி வந்து நீ ஜாயின் ஆடுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ சொல்ல வரத சொல்லிட்டு கிளம்பு, நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இங்க பாருங்க, ஜாதகத்துல பெருசா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா இந்த ஆத்துக்கு வாஸ்து சரியில்லை. அது என்னன்னு தான் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கும் இல்லையோ. கிச்சன் கிழக்க பார்த்து இருக்கணும். இத நம்ம ஹோட்டல்ல பாக்குறது இல்ல, ஆத்துல மட்டும்தான் பாக்குறோம். அப்புறம் சொல்லுங்க. வாசக்கது வடக்க பார்த்து இருக்கு. நம்ம பயணம் சரியா அமையாது. சென்ட்ரல் ஸ்டேஷன் போனா எந்த ட்ரெயின்லயும் ஏற முடியாது. எல்லா ட்ரெயினும் வடக்கால தான் கிளம்பி போறது. அப்புறம் சொல்லுங்க. முக்கியமான ஒண்ணு, டாய்லெட் சரியில்லை. டாய்லெட் பேஷன் மேற்க பார்த்து உட்கார்ற மாதிரி வச்சிருக்கு. அது மகா தப்பு. நான் ஒன்னு கேக்குறேன், லூஸ் மோஷன் ஆனா என்ன ஒய் பண்றது? அந்த நேரத்துல திசை தெரியாம இல்ல உட்காருவோம். டாய்லெட் கதவை தாப்பா போட டைம் இருக்குமா பாருங்க. ராமானுஜம், இவர் யாரு? எங்க மாட்டு பொண்ணோட தாத்தா. இவரை கன்சல்ட் பண்ணி முடிவு எடுத்தேன்னா அவ 2 பேரும் ஒன்னு சேர்ந்த மாதிரி தான். நான் வரேன். ஓய், மிஸ்டர் ரங்காச்சாரி, உங்க பிள்ளை கமிட்டில ஒரு முக்கியமான பதவியில இருக்கார். கொஞ்ச காலமா அவர் எந்த வேலையும் ஏத்துக்கிறது இல்ல. தோப்பனார் எவ்வழியோ தமையனும் அவ்வழி. மாமா, முதல்ல தலைவர் பேசட்டும். பிச்சுமணி, தந்தை எவ்வழியோ தமையனும் அவ்வழின்னு ராகவன் எங்களை பத்தி தானே சொல்றார். ஏன்னா ஜீசஸும் அதைத்தான் சொல்றார். பாத்தேடா, இந்த குதர்க்கமான பேச்சு வரும்னு சொன்னேனோ இல்லையோ. இங்க பாருங்க, இவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன பிராதுகள் இருக்கோ அதை நேரடியா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ உங்க ப்ராப்ளம் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. நான் நேரடியாவே வரேன். அந்த மகா பிரியவரான புருஷன்றது யாருன்னு நீங்க சொல்றேன்? அவர்தான் பிரஜாபதி, இயேசு கிறிஸ்து. ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துல உலக பிரஜைகளின் தலைவன்ற பொருள் விளங்குற மாதிரி பிரஜாபதியை பத்தி சொல்லி இருக்கு. பாகவஸ்கந்தம் அவர் அப்பத்தின் விளைவிடம் என்றும், சம்பாளபுரியில் பிரஜாபதி பிறப்பார், அவர் 30வது வயதில் மரணமெனும் பொருள்படும் காயஸ்கனா என்ற ஆற்றில் மூழ்குவார் என்றும், மேசியா என்று பெயர் பெறுவார் என்றும் சொல்கிறது. உம்மா வழிக்க நான் வரேன். நீங்க சொல்ற பிரஜாபதியை தான் நம்ம கோயிலையும் வச்சிருக்கா. அப்புறம் அதையே விக்கிரகமா நினைக்கிறேன். நதஸ்ய பிரதிமா அசித் யஸ்ய நாமஹஸ்த. கடவுளுக்கு உருவமில்லை, அவருடைய நாமமே பரிசுத்தம்னு ஈஷா உபனிஷத் சொல்றது. அது என்ன ஒய்? நற்செய்தி, சுவிசேஷம். அது ஒண்ணு இல்ல ஒய், நற்செய்தி சொல்ல வரான்னா துர்ச்செய்தின்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நரகம். அதுல தப்பிக்க என்ன வழின்னு சொல்றாளே, அதுதான் நற்செய்தி. மதம் என்பது மனிதன் கடவுளை தேடுவது, சுவிசேஷம் என்றால் கடவுள் மனிதனை தேடுவது. மண்டல பிரம்மோபனிஷத் சொல்றது பாப பல் நரகாதி மாஸ்து, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம்னு அர்த்தம். பைபிள்லயும் இருக்கு.
ரோமர் 6:23. அதனால கடவுள் தேடி வரும்போது ஓடி ஒளியாதீங்கோ. அதுதான் பைபிள காவடி மாதிரி தூக்கின்னு தெரு தெருவா சுத்துறேல. காவடின்னா காவு தடின்னு அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாக, அதாவது காவு கொடுக்க சுமந்து சென்ற தடிதான் காவு தடி. பாலையும் பன்னீரையும் சுமக்க இல்ல, நமது பாவங்களை சுமந்து சென்றதுதான் காவடி. அதான் காவு தடி. சிலுவைங்கிறதுக்கு கிரேக்க பைபிள்ல ஸ்டாரோஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய உலக ஆங்கில மொழிபெயர்ப்புல டார்ச்சர் ஸ்டேக், அதாவது இயேசு கிறிஸ்து சுமந்து சென்றது ஒரு தடியை மாத்திரம்தான். அதுக்கப்புறம் இன்னொரு மரத்துல வச்சு ஆணியால அடிக்கப்பட்டார்னு ஆராய்ச்சி நூல்கள் சொல்றது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி அப்படின்னு அப்போஸ்தலர் 5:30 எழுதப்பட்டிருக்கு. அது என்ன செத்ததுக்கு அப்புறம் எழுப்பி சிலுவையில அறை உண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையால கண்ண மாண்டா, பலர் புகழும் ராமனுமே யாற்றில் விழுந்தான்னு தான் எல்லார பற்றியும் பாரதியாரே பாடியிருக்கார். பாரதியார் இன்னொரு பாடலும் பாடியிருக்கார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாளொரு 3. 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்ததாக இயேசுவை மட்டும்தான் பாரதியார் பாடியிருக்கார். முழுசா பைபிளை படிச்ச பாரதியாரையாவது நீ முழுசா படிக்க கூடாதா? நம்ம வேதங்களோட அர்த்தமும் ஆரம்பமும் தெரியுமா உங்களுக்கு? வேதம் என்பது வித் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது. வித் என்றால் அறிவு என்று அர்த்தம். 4 வேதங்கள் எனவும் சதுர்வேதங்கள் எனவும் சொல்லப்படும். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். ரிக் என்றால் செய்யுள். வேள்வி செய்வதற்கான யாக மந்திரங்களை தொகுத்தது யஜுர். வேள்வியில் இசையோடு பாடக்கூடியது சாமம். பழம்பெரும் ரிக்வேதம் 3ஆக கருதப்பட்டு வேதத்திரையின்னு சொல்லப்பட்டது. 6இல் ஒரு பகுதியான ரிக்வேத மந்திரங்களை உரைநடை கலந்து வந்ததே அதர்வணம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேள், ஆனா அந்த வேத தாயான இந்து மதத்து மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லாம போயிடுதோ? ஆரிய தர்மம் என்பதே இந்து மதத்தின் முற்காலத்து பெயர். வேதங்கள்ல இந்து என்ற வார்த்தை எதிலும் காணப்படல. இந்து என்பது மதத்தோட பெயர் அல்ல, அது இடத்தோட பெயர். சிந்து எனும் ஆறு பாயும் இடப்பரப்பை குறித்ததுதான் இந்து என்று மறுவிடுத்து. சிந்து என்னும் சொல்லை பாரசீகர்கள் ஹிந்துன்னு சொன்னா. ஏன்னா பாரசீக மொழியில சாங்கிற ஒலி கிடையாது. ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவங்க எழுதிய புத்தகங்கள் இதற்கு சாட்சியா இருக்கு. பைபிள்லயே எஸ்தர்ங்கிற புஸ்தகத்துல முதல் வசனத்திலேயே இந்து தேசம் என்கிற வார்த்தை இருக்கு. கலைமகள் காரியாலயம் 1957 ஆச்சாரிய சுவாமிகள் உபன்யாசங்கள் பாகம் 1 வெள்ளைக்காரன் நம்மை இந்து என்று அழைத்தான், அவன் கொடுத்த பெயர் நம்மை காப்பாற்றிட்டுன்னு சொல்றார். அப்படியே இருக்கட்டும், விஞ்ஞானத்தின் அடிப்படையில இந்து மதம் சொல்றது எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றீங்களா? சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜன் இஸ் லேம், ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட். ஐன்ஸ்டீன் சொன்னது. மெய்ஞானம் மேலோகத்துக்கு, விஞ்ஞானம் பூலோகத்துக்கு. ஆண்டவர் கிருபையால கிடைக்கப்பட்ட ஞானத்தால விஞ்ஞானத்து அறிவை கொண்டு உலக வாழ்க்கைக்கு தேவையானதை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். முக்காவாசிக்கும் மேல கண்டுபிடிப்புகளை கிறிஸ்துவன் கண்டுபிடிச்சான்றது சாஸ்வதமான உண்மை. மார்த்தட்டி காண்பிக்கிறீரோ? இல்ல, கிறிஸ்துவன் சொல்ற சத்தியம் என்னதான்னு தெரிஞ்சுக்க கூடாதான்னு கேட்கிறேன். கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சதெல்லாம் வேணும், அவன் கண்டு சொல்ற கடவுள் மட்டும் வேண்டாமா? கோவிலுக்குள்ள எரியறதே விளக்கு, ஐ மீன் தி எலக்ட்ரிக்கல் லைட், அதை கண்டுபிடிச்சதும் ஒரு தாமஸ் தான். பல்பை கண்டுபிடிச்சது எடிசன். பிச்சுமணி, நீ பாதி பேரை சொல்ற, நான் மீதி பேரை சொல்றேன். அவர் பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன். முழுசா தெரிஞ்சுக்காம பேசப்படாது பிச்சுமணி, அப்புறம் உன்னையே பல்புன்னு சொல்லுவா. பிராமணரா இருந்து நம்ம பூர்வீகம் தெரியாம பேசலாமோ? தெரியுமே, கைபர் கணவாய் தான் நம்ம பூர்வீகம். பிராமணன் என்பது ஜாதியின் பெயர் அல்ல, கொள்கையின் பெயர். சிவனை வழிபடுபவன் சைவன், விஷ்ணுவை வழிபடுபவன் வைணவன், பிரம்மனை வழிபடுபவன் பிராமணன்.